ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் என்னென்னா, ஒரு இங்கிலீஷ் கிராமர் கிளாஸ் பார்ட் 1 வீடியோ பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து நவுன் அண்டு டைப்ஸ் ஆஃப் நவுன். இந்த டாபிக் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம், டாபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நவுனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, noun is a name of person, place, animal, thing or idea. That is called a noun. ஒரு நவுன்னா என்ன? ஒரு பர்சனுடைய பேரோ, ஒரு இடத்துடைய பேரோ, ஒரு அனிமலோட நேமோ, ஒரு பொருளுடைய பேரோ, ஒரு ஐடியாவோ, இது எல்லாமே ஒரு நவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி சார் ஐடியாவும் நவுன்னா? ஆனஸ்டி, லவ், இது எல்லாமே அன்டச்சபிள், அதாவது கண்ணால் பார்க்க முடியாது, பட் ரியலைஸ் பண்ண முடியும். இது எல்லாமே நவுன் தான். பர்சன்னா டீச்சர், ரியா, இந்த மாதிரி நேம் பர்சன் சொல்கிறது. பிளேஸ்னால் ஒரு இடத்தோட பேர், சென்னை, ஸ்கூல். ஒரு அனிமல் நேம் டைகர், டாக். பொருள்னா புக்கு, பென்னு, பேகு, ஃபேனு, இந்த மாதிரி எப்படி சொல்கிறது. ஐடியானா ஆனஸ்டி, லவ், கிளவர், சேட், ஹாப்பி, இந்த மாதிரி எமோஷன்ஸ், இது மாதிரி சொல்கிறது தான் ஐடியாஸ் எடுத்து சொல்லலாம். ஓகேவா? இல்லை டைப்ஸ் ஆஃப் நவுன் பார்க்கும்போது டோட்டலாக 5 டைப் இருக்குது. அதில் ஃபஸ்ட் டைப் வந்து ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன் மீன்ஸ் வாட்னா, ஏ ப்ராப்பர் நவுன் இஸ் அ ஸ்பெசிஃபிக் நேம் ஆஃப் எ பர்சன், பிளேஸ் ஆர் திங். ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பர்சனுடைய பேரோ, ஒரு இடத்துடைய ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்டிகுலராக ஒரு நேமாக இருந்தால் அது ப்ராப்பர் நவுன். ஸ்பெசிஃபிக் சொல்ல பர்டிகுலர் அப்படின்ற ஒரு சொல்லலாம். இட் ஆல்வேஸ் பிகின் வித் ஏ கேபிட்டல் லெட்டர் ஸ்டார்ட் ஆகும். ப்ராப்பர் நவுன். ஓகேவா? இங்கே பாருங்க, ரவி, இந்தியா, சென்னை, மண்டே, இல்லை ஒரு பர்டிகுலர் இது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு காமன் நவுன். காமன் நவுன் இஸ் ஜென்ரல் நேம் ஆஃப் எ பர்சன், பிளேஸ், அனிமல் ஆர் திங். ஒரு ஜென்ரலாக நம்ம சொல்கிறது தான் காமன் நவுன். பாய், அரவிந்த் அப்படின்ற, இப்போ எக்ஸாம்பிளாக அரவிந்த் அப்படின்ற ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்சன் சொன்னால் அது வந்து ப்ராப்பர் நவுன். ஜென்ரலாக பாய் அப்படின்னு ஒரு ஜென்ரலாக சொன்னால் அது காமன் நவுன். சிட்டினா ஒரு சிட்டி ஜென்ரலாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா? டீச்சர், இது ஒரு ஜென்ரலாக ஒன்று சொல்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக் கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ் நவுன் அப்படின்றது என்னென்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அனிமல், திங்ஸ், இது எல்லாமே கலெக்டிவ் நவுன் சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளாக உல்ஃப் பார்த்தீங்கன்னா, உல்ஸ் இதோடைய குரூப்பை பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் சோல்ஜர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, சோல்ஜர்ஸ்க்கான குரூப்பை ஆர்மி நம்ம சொல்கிறோம்ல, அது மாதிரி கலெக்டிவ் குரூப் ஆஃப் பீப்புளை சொல்கிறது. ஓகேவா? என்ன சொல்கிறாங்க பாருங்கள், எ டீம் ஆஃப் பிளேயருடைய குரூப்பை டீம் சொல்கிறாங்க. பேர்ட்ஸோட குரூப்பை ஃப்ளோக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளவர்ஸ் வந்து பக்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸை கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சம் ஆஃப் இன்ஃபார்மேஷன் சொல்கிறேன். ஓகேவா? இதானே ஒரு சில விஷயம் சொல்லும்போது நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் மெட்டீரியல் நவுன்னா ஒரு பொருள், ரா மெட்டீரியல் இருக்கலாம், சப்ஸ்டன்ஸ் இருக்கலாம். ஓகேவா? கோல்டு, சில்வரு, அயன், வாட்டர், கோல், சேண்ட், எல்லாமே ஒரு மெட்டீரியல். ஓகேவா? இது மட்டும் இல்லாமல் ஒரு பேகு, ஃபேனு, இது கூட எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அப்ட்ராக்ட் நவுன்னா இஸ் அ ஃபீலிங், குவாலிட்டி, ஐடியா, ஸ்டேட், இதெல்லாம் பார்க்க சொல்கிறாங்க. பட் இட் கேனாட் பி சீன் ஆர் டச். கண்ணால் பார்க்க முடியாது, டச் பண்ண முடியாது, ஆனால் ரியலைஸ் பண்ணலாம். அது குவாலிட்டி, ஃபீலிங், எமோஷனை ரியலைஸ் பண்ணலாம். ஆனஸ்டி, கைண்ட்னஸ், லவ், கரேஜ், தைரியம் வந்து ரியலைஸ் பண்ணலாம்ல. இட்ஸ் ஹாப்பினஸ், இது எல்லாமே ரியலைஸ் பண்ணலாம், ஆனால் கண்ணால் பார்க்க முடியாது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்டு 5 டைப்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் பார்ப்போம். நீங்கள் அதை கரெக்டாக ஒரு 10 கொஷின் தான், டக்குன்னு ஆன்சர் பண்ணிவிட்டு வாங்க கமெண்ட் செக்ஷனில். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன் என்ன? ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பிளேஸை சொல்கிறது. எங்கள் ஆப்ஷன் பாருங்கள், சிட்டி, ஸ்கூல், இந்தியா, ரிவர். சிட்டி அப்படின்றது ஜெனரலாக சொல்கிறது, ஸ்கூல் அப்படின்னு ஜெனரலாக சொல்கிறது. கவர்மெண்ட் பாய்ஸ் ஸ்கூலாக, கேர்ள்ஸ் ஸ்கூலாக, இந்த மாதிரி ஜென்ரலாக சொல்கிறாங்களே, ஸ்பெசிஃபிக்காக இல்லாமல் ஜெனரலாக சொல்கிறாங்களா அது.
ரிவர் அப்படின்னா எந்த கோதாவரியா கங்காவா இப்போ ரிவர் எந்த ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை. ஆனால் ப்ராப்பர் என்ன ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். அப்போ இந்தியா அப்படின்றது ஸ்பெசிஃபிக். ஆப்ஷன் சி இஸ் எ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் காமனாக சொல்கிறக்கூடிய காமன் ஒன்று என்ன கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கணும், இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? காமன் ஒன்று என்னென்னா காமன் ஜென்ரலாக சொல்கிறது. சென்னை, ரியா, டீச்சர், மந்தி. ஸோ இதுக்கான ஆன்சர் டீச்சர். டீச்சர் அப்படின்ற மேக்ஸ் டீச்சராக இங்கிலீஷ் டீச்சர் சொல்ல, ஒரு ஜென்ரலாக டீச்சர் சொல்கிறாங்க. ஓகேவா? விச் வேர்ட் இஸ் எ கலெக்டிவ் நவுன்? எந்த ஒரு கலெக்டிவ் நவுன் கேட்குறாங்க. லயன், ட்ரீ, ஆர்மி, புக். ஆன்சர் சொல்லும்போது கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் சொல்லும்போது ஒரு 5 மினிட்ஸ் பாஸ் பண்ணி அதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆர்மி. ஆர்மியா குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஏ டேஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ். ஃப்ளவர்ஸ் என்ன வரும்? ஸோ இதுக்கான ஆன்சர் பக்குட். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ஏ ஃப்ளோக் ஆஃப் பேர்ட்ஸ். இந்த வேர்டில் ஃப்ளோக் அப்படின்றது என்ன இது சொல்கிறாங்க, என்ன நவுன்னு? ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன், மெட்டீரியல் நவுன். ஸோ இட் இஸ் ஆன்சர் ஆப்ஷன் சி கலெக்டிவ் நவுன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு விச் ஒன் இஸ் நாட் அண்ட் அப்ட்ராக்ட் நவுன்? இருக்கிற வேர்டில் எது அப்ட்ராக்ட் நவுன் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. லவ், கரேஜ், ஹாப்பினஸ், ஸ்டேபிள். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி டேபிள். மற்ற இது எல்லாமே என்னது அப்ட்ராக்ட் நவுன் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் விச் சென்டென்ஸ் கண்டைன்ஸ் எ ப்ராப்பர் நவுன்? எந்த சென்டென்ஸில் ப்ராப்பர் நவுன் இருக்குது? நான் சொன்ன ப்ராப்பர் நவுன் என்னென்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு பர்சனை பேரோ என்கிட்ட ஒரு பேர் சொல்லணும். இங்கே பாருங்கள், ஐ ஹாவ் எ பென். என்கிட்ட பேனா இருக்குது. அந்த ப்ராப்பராக நவுன் எதுவும் இல்லை. ஐ அப்படின்றது ஐ சொல்கிறீங்கன்னா ஐ அப்படின்றது இங்கே நவுன் இல்லை, ப்ரொனவுன் அது. ஓகேவா? டாக் இஸ் வாக்கிங். ஏன்னா லேப் டாகா என்ன வகை டைப் அந்த டாக் சொல்ல. ரவி இஸ் மை ஃப்ரெண்ட். சி வாட் எ புக். சி அப்படின்றது ஒரு ப்ரொனவுன், ரவி அப்படின்றது நவுன். அப்போது சி. ஓகேவா? ஏ நவுன் இஸ் ஏ நேம் ஆஃப் இட் டேஸ். நவுன் அப்படின்றது என்னன்னா ஆப்ஷன் பி person, place, thing or idea. Next 9th question, which sentence contains an abstract noun? எந்த சென்டென்ஸ் அப்ட்ராக்ட் நவுனாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் பார்க்கலாம், சொல்லுங்கள் நீங்களே. எஸ், ஆப்ஷன் ஏ honesty is the best policy. Next question, which type of noun names a feeling or quality? ஒரு ஃபீலிங் குவாலிட்டி சொல்லக்கூடிய நவுன் வகை எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் அப்ட்ராக்ட் நவுன். அப்ட்ராக்ட் நவுன்னா ஃபீலிங் எமோஷன்ஸ் வரக்கூடியது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 10 கொஸ்டின் ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஒரு கிளாஸ் ஒரு பார்க்கும்போது இப்போ 10 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு நாலேஜ் ஒரு கிடைக்கும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வீடியோ வர்பு வந்து போடலாம். ஓகே, வர்பும் டைப்ஸ் ஆஃப் வர்ப், இந்த டாபிக் பார்ட் 2 வீடியோவை நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்ட் வீடியோ நவுன்ஸ் பற்றி பார்த்தோம், ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். செகண்ட் பார்ட் வீடியோ வர்பே பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் லைக்கோ ஒரு சப்ஸ்கிரைபோ ஐ மீன் ஒரு ஷேர் எதுவுமே பார்க்க சைடு கிடையாது. ஸோ ப்ளீஸ் எனக்கு என்ன சொல்கிறது, ஒரு மோட்டிவேட்டாக இருக்குன்னா நீங்கள் லைக் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.